செகண்ட் லெசன் பி தொகுதி தனிமங்கள் 1. அந்த லெசனுக்குள்ளே புக் பேக் கொஸ்டின் ஆன்சர் பார்ப்போம் இந்த வீடியோவில். வாங்க. ஃபஸ்ட்டு கொஸ்டின்கான ஆன்சர் பேஜ் 33. முதல் தனிமங்களின் முரண்பட்ட பண்புகள் அந்த ஹெட்டிங்கில் முதல் தனிமத்தின் சிறிய உருவளவு அந்த பாயிண்டில் இருந்து லாஸ்ட்டில் இல்லாதிருத்தல் லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும். இது 1வது கொஸ்டின்கான ஆன்சர். செகண்ட் கொஸ்டின் கார்பனை உதாரணமாக கொண்டு பி தொகுதி தனிமங்களில் காணப்படும் புறவேற்றுமை வடிவங்களை விளக்குக. பேஜ் 34. பி தொகுதி தனிமங்கள் புறவேற்றுமை வடிவத்துவம் அப்படின்னு போட்டிருக்க ஹெட்டிங்கில் சில அதிலிருந்து தொடங்கி அழைக்கப்படுகின்றன வரைக்கும். இது செகண்ட் கொஸ்டின்கான ஆன்சர். தேர்ட் கொஸ்டின் போராக்சின் பயன்களை தருக. பேஜ் 38. போராக்சின் பயன்கள் என்கிற ஹெட்டிங்கில் ஃபஸ்ட்டு பாயிண்ட்லேருந்து லாஸ்ட் பாயிண்ட் வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது தேர்ட் கொஸ்டின்கான ஆன்சர். ஃபோர்த் கொஸ்டின் சங்கிலி தொடராக்கம் என்றால் என்ன? இது பேஜ் நம்பர் 46. சங்கிலி தொடராக்கும் திறன் என்கிற ஹெட்டிங்கில் சங்கிலி தொடராக்கம் அதிலிருந்து கொண்டிருத்தல் வேண்டும் அது வரைக்கும் 4வது கொஸ்டின்கான ஆன்சர். அக்பிஷர் ட்ரோப்ச் முறை பற்றி சிறுகுறிப்பு வரைக. பேஜ் 49. ட்ரோப்ச் தொகுப்பு அதில் கார்பன் மோனாக்சைடு அதிலிருந்து தொடங்கி ஈக்குவேஷன் NH2O வரைக்கும். இது 5th கொஸ்டின்கான ஆன்சர். CO மற்றும் CO2 வடிவங்களை தருக. பேஜ் 50, 51. 50வது பக்கம் உள்ளதில் கார்பன் மோனாக்சைடின் அமைப்பு இதை குறிச்சிக்கோங்க. 51வது பக்கம் கார்பன் டை ஆக்சைடின் வடிவமைப்பு இதை குறிச்சிக்கோங்க. இது 6th கொஸ்டின்கான ஆன்சர். 7th கொஸ்டின் சிலிக்கான்களின் பயன்களை தருக. பேஜ் 54. சிலிக்கானின் பயன்கள் அப்படிங்கிற ஹெட்டிங்கில் சிலிக்கான்கள் அதிலிருந்து தாக்கு பிடிக்கின்றன அது வரைக்கும் 7th கொஸ்டின்கான ஆன்சர். டைபோரேனின் வடிவமைப்பினை விவரிக்க. பேஜ் 42. டைபோரேனின் வடிவமைப்பு அந்த ஹெட்டிங்கில் டைபோரேனில் அதிலிருந்து தொடங்கி உருவாகுகிறது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது கூட இந்த படத்தையும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 8வது கொஸ்டின்கான ஆன்சர். ஹைட்ரோபோரா ஏற்றுவினை பற்றி சிறுகுறிப்பு வரைக. அதுக்கு பேஜ் 41. ஹைட்ரோபோரேன் ஏற்றம் அந்த இதில் ஹெட்டிங்கில் அறை வெப்பநிலையில் அதிலிருந்து தொடங்கி ஈக்குவேஷன் CH(3b) அது வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது 9வது கொஸ்டின்கான ஆன்சர். 10வது கொஸ்டின் பின்வருவற்றிற்கு ஒரு உதாரணம் தருக. இதை பார்த்து எழுதிக்கோங்க. 11 பி தொகுதி தனிமங்களின் உலோக பண்பினை பற்றி குறிப்பு வரைக. 31, 32. பேஜ் 31வது பக்கம் உலோக பண்பு அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஒரு தனிமம் எலக்ட்ரான்களை அதிலிருந்து தொடங்கி பெற்றுள்ளன வரைக்கும் குறிச்சிக்கோங்க. இது ஃபஸ்ட்டு பாயிண்ட். செகண்ட் பாயிண்ட் தொகுதி 14 அதிலிருந்து அடுத்த பக்கம் அலோகங்களாகும் அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 11th கொஸ்டின்கான ஆன்சர். பின்வரும் வினைகளை பூர்த்தி செய்க அப்படின்னா ஏலேருந்து O வரைக்கும் இதை பார்த்து எழுதிக்கோங்க. 13வது கொஸ்டின் போர்ட்ரேட் உறுப்பை எவ்வாறு கண்டறிவாய்? பேஜ் 39. எத்தில் போரேட் அப்படின்னா அடர் கந்தக அமிலத்தின் அதிலிருந்து தொடங்கி ஈக்குவேஷன் 3H2O அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இது 13வது கொஸ்டின்கான ஆன்சர். 14வது கொஸ்டின் ஜியோலைட்டுகள் பற்றி குறிப்பு வரைக. 57, 58. பேஜ் 57வது பக்கம் ஜியோலைட்டுகள் அதிலிருந்து தொடங்கி அடுத்த பக்கத்தில் விவாதித்துள்ளோம் அது வரைக்கும் 14வது கொஸ்டின்கான ஆன்சர். 15வது போரிக் அமிலத்தை எவ்வாறு போரான் நைட்ரேட்டாக மாற்றுவாய்? பேஜ் 39. அமோனியாவுடன் வினை அதில் அமோனியா அதிலிருந்து தொடங்கி ஈக்குவேஷன் 3H2O அந்த இது முடிகிற வரைக்கும். இது அமோனியாவுக்கான வினை. இது 15வது கொஸ்டின்கான ஆன்சர்.
16வதுக்கான கொஸ்டின் வந்து நோட்டில் எழுதிக்கோங்க. பதினெட்டாவதுக்கான கொஸ்டின் CO ஒரு ஒடுக்கும் காரணி. ஒரு எடுத்துக்காட்டுடன் இக்கூற்றினை நிறுவுக. பேஜ் வந்து 49. இதில் கார்பனில் தொடங்கி ஈக்குவேஷன் 3CO2 அது வரைக்கும் மார்க் பண்ணிக்கோங்க. இதுதான் 18வது கொஸ்டினுக்கான ஆன்சர்.